ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கடிகாரம் ஒன்று சராசரியாக 7 மணி என காட்டுகிறது எனில் 1 PM போது மணி முள்ளாக நகரும் கோணத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சர்க்கிளோட மொத்த டிகிரி எவ்வளவு? 360 டிகிரி. மொத்தம் எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரத்தில் வகுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் எவ்வளவு? 30 டிகிரி. ஒவ்வொன்றுக்கும் நடந்து 30. இப்போ நமக்கு காலையில் எவ்வளோ இருக்குது? 7 மணின்னு இருக்குது. இது 7 மணி. இப்போ நமக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க? 1 மணி இங்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு 5 கூட்டிங்கன்னா 12, அதுக்கப்புறம் 1 6 மணி நேரம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி கூடுது? 30 டிகிரி. இப்போ 6 3 18 180 டிகிரி. ஆப்ஷன் பிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மிக்கு ஒவ்வொரு நாளும் 750 மில்லி பால் தேவைப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 50 எனில் ஒரு மாதத்திற்கு பாலிற்கு செலவாகும் தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 30 நாள் மாதத்துக்கு ஒவ்வொரு லிட்டர் எவ்வளவு? 50 ரூபா. நம்ம அவங்க வாங்குறது வந்து 750 மில்லி. 750 மில்லினா 3/4 லிட்டர். சரிண்ணா? இப்போ இது 3/4 பெருக்கிடுங்க. 2 2 4 25 2 50. 1 2 2 15 2 30. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 15 × 25 × 3. இது எல்லாத்தையும் பெருக்கணும். 15 இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 75. 5 25 5 மிச்சம் 2 35 2 37. 4 5 5 4 7. 5 12 1 10 1 11. 1125. இதுதான் ஆன்சர். இது எதுவுமே சால்வ் பண்ண வேண்டாம். நமக்கு இங்கே வரவுமே என்ன தெரிஞ்சு போச்சு? இது 5 × 5 × 3. கண்டிப்பாக ஆன்சர் வந்து 5 தான் முடிய போகுது. இப்போ இது இல்லை. சரிதானா? ஒரு நம்பரை 3ஆல் பெருக்கிங்கன்னா அதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அந்த ஒவ்வொரு உறுப்பையும் கூட்டிங்கன்னா 3ஆவது டைமில் வரணும். 1 2 5 கூட்டிங்கன்னா என்ன வருது? 8 வருது. 5 2 7 1 8. இதை கூட்டிங்கன்னா என்ன வரும்? 1 1 2 2 2 4 4 5 9. இதை கூட்டிங்கன்னா 5 2 7 7 2 9 1 10. இதில் 3ஆவது டைமில் வருது இது மட்டும்தான். அப்போ இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர். டேரெக்டாக இங்கேயே முடிச்சிருக்கலாம். இவ்வளோ பெருக்கல் செய்ய தேவையில்லை. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. குமார் என்பவர் ரூபாய் 24,000 3/4 பகுதியை வங்கியில் முதலீடு செய்கிறார். மீதமுள்ள தொகையில் தம் 2 மகள்களுக்கு சரிசமமாக பிரித்தளிக்கிறார் எனில் அவரின் ஒவ்வொரு மகளும் பெரும் தொகை எவ்வளவு? மொத்தம் இதில் 24,000 3/4 பங்கு கொடுத்துட்றாரு. 3/4 3/4 பங்கு. இப்போ மீதி அவர் கையில் இருக்குது 1/4 பங்கு. 24,000 1/4 பங்குனா 1/4 பெருக்கினீங்கன்னா 1 நாள் 4 6 4 24. அப்போ 6,000 ரூபா மொத்தம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ 2 மகளுக்கு பிரிக்காரு. 1000 பிரித்து கொடுத்தோன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ கொடுப்பாரு? 3000. அப்போ ஒரு மகளுக்கு உண்டான பெருந்தொகை எவ்வளவு? 3000. இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. மேலும் 6 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 42 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியும் குறைந்த வெப்பத்தின் அளவு. 6 மணி நேரத்துக்கு 42 டிகிரி குறைஞ்சிருக்குன்னா இப்போ 1 மணி நேரம்னா வகுத்துருங்க. 1 6 6 7 6 42. இப்போ ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ராம் 5 லிட்டர் 750 மில்லி கொள்ளளவு கொண்ட தண்ணீர் குடுவையை சுற்றுலாவிற்கு கொண்டு வந்தான். அவன் நண்பர்கள் 1 லிட்டர் 300 மில்லி தண்ணீரை குடித்து விட்டனர். குடுவையில் உள்ள மீதி தண்ணீரின் அளவு என்ன? ராம் கொண்டு வந்தது எவ்வளவு? 5 லிட்டர் 750 மில்லி. காலி பண்ணது எவ்வளவு? 1 லிட்டர் 300 மில்லி. இல்லது இதை கழிச்சிருங்க, அவ்வளோதான். இது 50 4 5 4 லிட்டர். அப்போ 4 லிட்டர் 450 மில்லி. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டோட்டில் எதற்கு x-1 ஒரு காரணி ஆகும்னு கேட்டிருக்காங்க. x-1 வந்து காரணின்னா அது ஈக்குவல் 0 போடுங்க. இப்போ x = 1 கிடைக்குமா? இந்த ஒவ்வொரு ஈக்குவேஷனும் போடுங்க. இதில் எக்ஸுக்கு மேலே 1 போட்டிங்கன்னா 1 4 எத்தனை இடம் எடுத்தாலும் 1 தான். 1 + 1 2ன்னு வரும். இந்த இடத்துல எக்ஸுக்கு மேலே 1 போட்டிங்கன்னா 1 + 1 2 தான் வரும். இதில் போட்டிங்கன்னா 1 4 4 8 1 9ன்னு வரும். இதில் எக்ஸுக்கு மேலே 1 போட்டிங்கன்னா 1 - 1 0 ஆகுதா? அப்போது இதுக்கு x-1 காரணி. இதுதான் ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. x+5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவு. பக்கம் வந்து எதுனா கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? பக்கத்தோட கியூபு. அப்போ x+5ஓட கியூப் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். நமக்கு a+b² ஃபார்முலா என்ன? a³ + 3a² b + 3ab² + b³. இங்கே ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. இப்போ a³ x³ x² 5 5² 5³. இப்போ இதெல்லாம் x³ I 3 15 x². இங்கேயும் நம்ம நிப்பாட்டிக்கலாம். x³ + 15 x² அங்கே மட்டும் தான் வருது, வேறு எதுலேயும் வரல. இதுதான் ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். இது 5 25 3 75 x. 5 3 தடவை கியூப் எடுத்திங்கன்னா 125. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முற்பகல் 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 4 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 7 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க.
காலையில் 6 மணிக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க, இரவு 7 மணிக்கு என்ன டைம் காட்டுது, கரெக்டான டயத்துக்குன்னா அது எவ்வளோ டிலேயாக காட்டுதுன்னு கேட்டுறாங்க. ஒவ்வொரு மணிக்கு எவ்வளோ டிலே ஆகுது, 4 நிமிஷம் டிலே ஆகுது. இப்போ காலையில் 6 மணி, சாயங்காலம் 6 மணி, 12 மணி நேரம். அடுத்து ஒரு 7 மணிக்கு போது ஒரு 1 மணி நேரம், 13 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் டிலே ஆகுது, 4 நிமிஷம். இப்போ 13 × 4 52 நிமிஷம். அப்போ 7 மணி இங்கே 52 நிமிஷத்தை கழிக்கணும். 52 கழிச்சிங்கன்னா 6 மணி 8 நிமிஷம் வரும். ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓர் எண்ணுடன் 3ஐ கூட்டுக, பிறகு 7ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 13ஐ கழிக்கவும், அதனை 5ஆல் 24 கிடைக்கும் எனில் அந்த எண். ஓர் எண்ணோட அந்த எண் வந்து எக்ஸ்னு வச்சுங்க, அதோட 3ஐ கூட்டணும், பிறகு அதை 7ஆல் பெருக்கவும், ஃபுல்லாக 7ஆல் பெருக்க போகிறோம், அதுலேருந்து 13ஐ கழிக்கணும், அதனை 5ஆல் வகுக்கணும். இது எல்லாத்தையும் 5ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது, 24. இந்த 5 கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், x + 3 × 7 - 13 = 24 × 5. இதோட வேல்யூ என்ன, 120. இந்த மைனஸ் இங்கிட்டு இருக்குது, அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ x + 3 × 7 = 120 + 13, இப்போ 133. இந்த 7 பெருக்கல் இருக்குது, அங்கே போகும்போது வகுத்தல் ஆகும். இப்போ x + 3 = 133 / 7. ஓரேல் 7, இங்கேயும் ஓரேல் 7, மிச்சம் 6 வரும், 63. 9 7 63, இப்போ 19. அப்போ x = 3 இங்கே கூட்டல் இருக்குது, அங்கே போகும்போது கழித்தல் ஆகும். இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 16. இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கனசதுரத்தின் மொத்த மூலை விட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இது சதுரம்னு வைங்க, சதுரத்தோட மூலை விட்டம் இங்கே 1 இங்கே 1, அப்போ 2 மூலை விட்டம் இருக்கா. இது சதுரத்துக்கு. கனசதுரம்னா மொத்தம் 6 பக்கம் வரும், 6 2 12. மொத்த மூலை விட்டங்கள் எத்தனை, எண்ணிக்கை எத்தனை, 12. சரியான ஆன்சர்.